வாழ்க வளமுடன். வணக்கம். நான் பாலசுப்ரமணியன், கோயம்புத்தூர்லேருந்து. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம ஜாதகத்தில் எதிரிகள் உருவாவாங்க. இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி, 5ஆம் இடத்ததிபதி, 9ஆம் இடத்ததிபதினு 3 பேர், ஒரு 3 நல்லவர்கள் இருப்பாங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கடுத்து 5ஆம் இடத்ததிபதி. ஸோ இந்த 2 அதிபதிகளையும் நம்ம சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்மளை எதுக்கவே முடியாது. அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அதாவது ருணம்ங்கிறது கடன், பிரத்தியாரால் வரக்கூடியது. ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்தக்கூடிய, நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துருக்கள், வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ இந்த 3 பிரச்சனைகளையும் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக, ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயங்களில், அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது, 5ஆம் இடத்த அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, 5ஆம் இடத்த அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, ஸோ இந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அவங்க தான் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக 95% ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்ததிபதியை பலப்படுத்துறது, அதற்குண்டான தெய்வங்கள், அதற்குண்டான ரத்தின கற்கள், அதற்குண்டான விரல், அதற்குண்டான மெட்டல்ஸ், இதெல்லாம் நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். இந்த ரிஷப லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய அமைப்பு என்ன, ரத்தினங்கள் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுடைய தன்மை, அவரை பலப்படுத்தணும். அதே மாதிரி 5ஆம் இடத்ததிபதி அவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புதன். இந்த 2 ரத்னங்களையும், இந்த 2 கிரகத்தையும் தான் நீங்கள் பலப்படுத்தணும். ரிஷப லக்னம்னு வந்தாச்சுனாலே இந்த 2 அதிபதிகளை தான் பலப்படுத்தணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன். இந்த 2 கிரகத்தையும் ரொம்ப கவனமாக நீங்கள் பரிசீலனை பண்ணால் தான் மற்ற கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இந்த 2 கிரகங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகங்களும் தான் ஒரு நல்ல தன்மையை இந்த லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ சுக்கிரனுக்குரிய பலத்தை நம்ம எப்போ பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதற்குண்டான தெய்வம் அது யாருன்னு பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீரங்கநாதர். நீங்கள் போனீங்கன்னாக்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அங்கே கோவிலில் இருந்து பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது சுக்கிரனை பலப்படுத்தக்கூடிய ஒரு முறை. ஒரு சுக்கிரனுடைய பலம் எப்படி குறைஞ்சிருக்கும் கேட்டிங்கனாக்க, ஜாதகத்தில் சுக்கிரன் போய் 6, 8, 12 மறைகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நீசமடைஞ்சு போகிறது, அந்த மாதிரி ஒரு தன்மைகள் இருக்கும்போது ஜாதகத்தில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடைகள், தாமதங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதே போல் 5ஆம் இடத்ததிபதி அது யாருன்னு கேட்டிங்கனாக்கா புதன்னு சொல்லக்கூடியது. அதுக்குண்டான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். புதன்கிழமை காலையில் 6 to 7 புதன் வரை உச்சமாக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் புதன்கிழமை காலையில் 6 to 7 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்மன் சன்னதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அம்மன் சன்னதியில் நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மீனாட்சி அம்மனுக்கு மரகத மேனியாள்னு ஒரு பேர் உண்டு. இந்த மரகத மேனியாள்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னாக்க, இந்த 5ஆம் இடத்து அதிபதியான அந்த புதனுக்குண்டான அந்த ஜெம்ஸ்டோனும் மரகதம் தான். ஸோ அந்த மரகதம்ங்கிறது அதிகப்படியான ஒரு கதிர்வீச்சுகளை அந்த மேனியில் கொடுக்கறதுனால தான் அதை நம்ம தெய்வ ரூபமாக நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஸோ அங்கே போய் நம்ம அந்த ஒரு காலையில் 6 to 7 உட்காந்து நீங்கள் ஒரு மெடிடேஷனோ இல்லை சும்மா உட்காந்தாலும் கூட போதும். ஸோ உங்களுக்கு அந்த பவர்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடியது, புதனை வலுப்படுத்தக்கூடியது 2 நம்ம சொல்லியாச்சு. இந்த 2 லக்னங்களை, இந்த லக்னத்தை ரிஷப லக்னத்துக்கு வலுப்படுத்தினா உங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள், தாமதங்கள், பொருந்தா திருமணங்கள், பொருந்தா துணை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம், தொழில், குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட தடைகள், தாமதங்கள், அப்புறம் வியாபாரத்தில் ஒரு பெரிய தடைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு பரிகாரமான, ரொம்ப அனுகூலமான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்திங்கனாக்க அதற்குண்டான ரத்தினங்கள். அந்த ரத்தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷப லக்னத்துக்கு
லக்னத்தினுடைய அதிபர் சுக்கிரன், சுக்கிரனுக்குரிய உங்களுக்கு வந்து ஒரு ரத்தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரம் தான் வந்து ஒரு சிறப்பான ஒரு ரத்தினமாக இருக்கும். இந்த வைரத்தை வந்து எல்லாரும் போடுறாங்க. இப்போ காதில் தோடு போடுறாங்க, மூக்குத்தியாக போடுறாங்க, சார் இதெல்லாம் போட்டிருக்கேனே இது பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக வந்து ஆபரண உபயோகம்னு நம்ம போடும்போது அந்த ரத்தினங்களை எப்படி அணிஞ்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கழுத்துலேயோ மூக்குலேயோ நீங்கள் தங்கத்தில் தான் போட்டிருப்பீங்க. ஸோ தங்கத்தில் போடுறது வைரத்துக்கு சிறப்பு. வைரத்தினுடைய ஆர்னமெண்டல்ங்கிறது வேறு, அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட்டுங்கிறது வேறு. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வெள்ளியில் போட்டிங்கன்னா தான் கிடைக்கும். அந்த வெள்ளியில் போடுறது மட்டும் பத்தாது, வலது கை சுண்டு விரலில் தான் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் அதோடய ஃபுல் பவர் ஓப்பன் செட்டிங்கில் போடுறது சிறப்பு. இப்போது ரிஷபலக்கணக்காரங்களுக்கு என்னென்ன ஜெம்ஸ்டோன் போடலான்னு பார்ப்போம். இந்த ரிஷபலக்கணக்காரங்களுக்கு தனியாக வந்து ஒரு மரகதமோ தனியாக ஒரு வைரமோ போடுறது சிறப்பு கிடையாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயின் பண்ணி தான் போடணும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதிக்கு உண்டான மரகதத்தை நடுவில் வச்சு இருபுறமும் வைரம் வச்சு ஒரு 3 சென்ட்டோ 5 சென்ட்டோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, விரல் அளவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் அந்த மாதிரி உள்ள மாதிரி எடைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வலதுகை சுண்டு விரலில் ஓப்பன் செட்டிங்கில் வெள்ளியில் மரகதத்தை நடுவில் வச்சு 2 பக்கம் வைரம் வச்சு போடுறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். மரகதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொலம்பியா மரகதம்னு ஒன்று வருது. அதே பார்த்தீங்கன்னா இந்த மரகதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்குது. இப்போ ஒரு மரகதங்கள் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மரகதங்கள் ஒரே விதமான ஒரு அதிர்வுகளை தான் கொண்டிருக்கோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆர்னமெண்டல் எஃபெக்ட்டுகள் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஆர்ஜின் அதுவா இதுவான்னு ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஆர்ஜினில் விளைஞ்சாலும் அதனுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். பெரிலியம் அலுமினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன். இந்த பெரிலியம் அலுமினேட் வந்து பெரிலியம் அலுமினியம் சிலிகேட். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் அந்த காம்பினேஷன் இருந்தாலே, அந்த கிறிஸ்டலைசேஷன் இருந்தாலே உங்களுக்கு போதுமான அதிர்வுகள் கொடுக்கும். ஆர்ஜினை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆர்ஜினை பற்றி எதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லைன்னு கேட்டிங்கனாக்கா அந்த அதிர்வலைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டலாக தான் உங்களுக்கு அதனுடைய வடிவங்கள் தோற்றங்கள் மாறுபடுமே தவிர்த்து உங்களுக்கு அடிப்படையான அதிர்வுகளை கண்டிப்பாக அது கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 கேரட் 2 கேரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பக்கமும் வைரம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. வலது கை சுண்டு விரலில் உங்களுக்கு வாங்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட்டோட வாங்குறதோட உயிர்ப்பு தன்மையை செக் பண்ணி தான் வாங்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பெண்டுலம் வச்சு பண்ணுறது. அது பெண்டுலம் வச்சு அதனுடைய உயிர்ப்பு சக்தியை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்கும்போதே நம்ம வந்து வெள்ளி மோதிரமாக இருந்தால் நம்மளே செஞ்சு அனுப்பிச்சி விட்ற கூட உண்டு. ஏன்னா தங்கம்ங்கிறது நீங்கள் கொரியரில் அனுப்புறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது. வெள்ளினா நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த வெள்ளி மோதிரமாக செஞ்சு நம்மளே அனுப்ப முடியும். செய்து அனுப்புகிறதோடு இல்லாமல் நம்ம வந்து ஒரு செலவு பண்ணி நம்ம வாங்குகிறோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் அணிகிறது மாதிரி வாங்கக்கூடாது. அது லைஃப் லாங்காக போடுற மாதிரி. ஏன்னா நான் சொல்கிறது முழுக்கவே லைஃப் லாங்காக போடுறக்கூடியது. திசைக்காக போடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி வரும். அது தேவையும் இல்லை. திசைக்குண்டான பவரையும் இது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஜெம்ஸ்டோனை தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக போடக்கூடியது. ஸோ இதை போட்டுக்கிட்டிங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். நல்லா இல்லைனாலும் கூட நான் எப்பயுமே வந்து பண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் 50% ரிட்டர்ன் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுவேன். ஸோ நல்லா இருந்தால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா இல்லாமல் இருக்காது, நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு கேரண்டிக்காக நம்ம சொல்லிடுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 50% ரிட்டர்ன் கேரண்டியோட நம்ம அது வந்து வெள்ளியிலேயே வந்து அந்த உயிர்ப்பு சக்தியெல்லாம் செக் பண்ணி அனுப்ப முடியும். இதுதான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. சுக்கிரனுக்குரியது என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண தடை, போக்குவரத்து. புதனுக்குரியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா வியாபார தடைகள் சம்மந்தப்பட்டது. ஸோ இதுகளெல்லாம் தவிர்க்கக்கூடியது, நல்ல பலப்படுத்தக்கூடியது இது உங்களுக்கு இந்த ரத்தினங்கள் மட்டும்தான். ஸோ இந்த தெய்வ வழிபாடும் இந்த ரத்தின வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடியது. இதை வாங்கி அணிந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்கள், ருணரோக சத்துருக்களை எதிர்த்து வெல்லக்கூடிய ஒரு ஜாதக பலனை, பவரை ஏற்படுத்தக்கூடியது இந்த ரத்தினங்கள் தான். அனைத்து நவரத்தினங்கள்னு போடுறாங்க எல்லோரும். நவரத்தினங்கள் போடலாமான்னா நவரத்தினங்கள் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் 9 விதமான ரத்தினங்களையும் ஒன்றாக சேர்த்து அணிகிறது நம்ம வம்பை வந்து விலைக்கு வாங்குற மாதிரி. நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும்போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும். நீங்கள் 9 கிரகங்களையும் நம்ம வந்து நவரத்தினமாக போடுறதுங்கிறது அபத்தம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்போவுமே நவரத்தினங்களை வந்து 2 இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும். அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன். சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க. சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அந்த நவரத்தினங்களையும் வைப்பாங்க. 9 விதமான ரத்தினங்களையும் வைப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சில வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணல வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமிக்கு அடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை. ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிடுறது ரொம்ப நல்லது.
வலது கை ஆட்காட்டி விரல் இடது கை ஆட்காட்டி விரல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்ஸ்டோன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை. இதுதான் 99.9% நல்லா இருக்குது. ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பெண்டுலம் மெத்தடில் உயிர்ப்பு சக்தி செக் பண்ணி அணிகிறதும் தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கேட்டிங்கனாக்க சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது, கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது. காய்ச்சாத பால் கல்லுப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது. அது வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தினக்குண்டுக்குண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாணிக்கமாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை, அதே போல் வந்து முத்தா இருந்தால் திங்கக்கிழமை, பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, மரகதமாக இருந்தால் புதன்கிழமை, கனகபுஷ்பராகம் வியாழக்கிழமை, வைரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைக்கு நீளம். ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்து தான் அணிய ஆரம்பிக்கணும். ஒரு மணி நேரம் முதல் நாள் 1 மணி நேரம் தான் போடணும். அதுக்கடுத்து 2 நாள் 2 மணி நேரம் போடணும். 3 மணி நேரமும் ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜெம்ஸ்டோன் வந்து உடம்போடு செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும். செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும். உடனே போட்டோம்னாக்க முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும். சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது ப்ளூ சஃபையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும். அதனால தான் ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனோம்னா நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. எப்பயுமே ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது. நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது. அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அமாவாசை அன்னைக்கோ அல்ல பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இதுதான் வந்து நவரத்தினங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது 9443472735 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது 9597999135 இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும். வணக்கம்.